அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலே நம்ம ஞாபகத்துக்கு வருது மகாலட்சுமி தாயார் தான். மகாலட்சுமி தாயாரை நம்ம வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடும் போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். செல்வ செழிப்புங்கிறது நமக்கு வற்றாத ஒரு செல்வ செழிப்பு நிலையை உண்டாகும். ஆனால் நம்ம எவ்வளோ தான் நம்ம தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வருமானம் கம்மியாக இருக்குது, நம்ம என்ன வேலை செய்யணும்னு நினச்சாலும் அந்த வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் இந்த ஒரு தூப வழிபாடை செய்யும்போது நமக்கு கந்திஷ்டி இருந்தாலும் விளைகிறோம், நினைத்த செயல்கள் எல்லாம் நிறைவேறும். அது என்ன தூப வழிபாடுன்னு அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் அதாவது அங்கே இருக்க எல்லா சாமி படங்களும் நல்லா தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முக்கியமாக மல்லிகைப்பூ போடுங்க. மணமுள்ள மல்லிகைப்பூ வாங்கி போட்டு முக்கியமாக மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அவங்க படம் இருந்ததுன்னா அதுக்கு நல்லா தொடச்சி பன்னீர் வச்சு தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு மல்லிகைப்பூ மாலை வாங்கி போடுங்க. போட்டுட்டு ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகம் நோக்கி விளக்கேற்றி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வழிபாடை நீங்கள் சுக்கிர உரையில் செய்யுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை 3 நேரம் வருதுங்க. அதாவது காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9, எந்த டைம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த சமயத்தில் செஞ்சுக்கோங்க. இப்படி நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் தூப தீபம் எல்லாம் காணிச்சிட்டு அந்த சமயத்தில் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் கலர் துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வெள்ளை துணியை கொஞ்சோண்டு மஞ்சள் கிண்ணத்தில் கலக்கிட்டு அதில் அந்த வெள்ளை துணியை நல்லா நனைச்சிக்கும் போது அந்த துணியை மஞ்சள் கலரில் ஆயிரும். அது நல்லா காய போட்டு அந்த மஞ்சள் துணியை எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கல் உப்பு, பின்ன ஒரு 5 மிளகு எடுத்துக்க வச்சுக்கோங்க, ஒரு 5 கிராம்பு, பின்ன கொஞ்சோண்டு வசம்பு எடுத்து வச்சுக்கோங்க, பின்ன கொஞ்சம் பட்டை. இந்த பொருள்களெல்லாம் எடுத்து வச்சு அதையெல்லாம் ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. மூட்டை மாதிரி கட்டி இந்த மூட்டையை நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கிட்ட வைக்கணும். வச்சுட்டு இந்த நெய் தீபம் ஏற்றி தூப தீபம்லாம் காணிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு காணிச்சு நம்ம வழிபாடு, அதாவது எப்படின்னா மகாலட்சுமி மனதுருகி வேண்டணும். ஏன்னா நான் நினச்சதெல்லாம் நிறைவேறணுமா, எனக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கணும், செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்லாம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மூட்டையை எடுத்து அந்த கட்டி வச்சுருக்கீங்களா சின்னதாக ஒரு மூட்டை, அந்த சின்ன ஒரு முடிச்சை எடுத்து நீங்கள் ஒரு அகல் எடுத்துக்கோங்க, அகல் விளக்கு. அதுக்குள்ளே அந்த முடிச்சை வச்சு அதில் ஒரு பச்சை கற்பூரம் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி அதை நல்லா எரிய விட்டுருங்க. எரிய விட்டுட்டு அதில் வர்ற ஒரு அது எரிய நம்ம சாம்பிராணி புகை மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே நீங்கள் வீடு பூரா கொண்டு காணிங்க. அதாவது கிச்சனில் காணிங்க, பெட்ரூமில் காணிங்க, உங்கள் வீட்டு ஹாலில் காணிங்க, பின்ன உங்கள் வீட்டு முட்டை சைடு எல்லா சைடும் காணிங்க. எல்லா சைடும் அந்த புகையை காணிக்க அதாவது சாம்பிராணி புகை போடுற மாதிரி தான். ஆனால் இந்த முடிச்சுக்குள்ளே நம்ம வச்சுருக்க பொருள் எல்லாம் தெய்வ சக்தி வாய்ந்த பொருட்கள். பட்டையாகட்டும், கிராம்பாகட்டும், மிளகாகட்டும், இந்த பச்சை கற்பூரம் நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம அதை எரிய வைக்கும்போது இது ஒரு யாகம் செஞ்சதுடைய பலன் போல இருக்கும். இப்போ இந்த புகையை காணிக்க உங்கள் வீட்டில் இருக்க கெட்ட சக்தியெல்லாம் விலகி நல்ல சக்திகள் வர தொடங்கும். அதாவது பாசிட்டிவாக அந்த வீடு ஃபுல்லாகவே பாசிட்டிவாக நறுமணத்தோடு இருக்கும். அந்த அப்படி செஞ்சுட்டு எல்லா இடமும் காணிச்சிட்டு பின்ன ஹாலில் கொண்டு அப்படியே அங்கே வச்சுருங்க. ஹால் பூரா அந்த புகை பூரா நிரம்பி இருக்கட்டும். இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒரு 5 வெள்ளிக்கிழமை, 7 வெள்ளிக்கிழமை, 9 வெள்ளிக்கிழமைன்னு ஒற்றைப்படையில் நீங்கள் செஞ்சு வாங்க. இப்படி செஞ்சு வர நமக்கு இருக்க கந்திஷ்டி விலகிரும். நம்ம என்ன நினைக்கமோ அந்த விஷயம் நிறைவேறும். பின்ன வீட்டில் யாருக்காவது நோய் இருக்குது, அந்த நோய் தீராமல் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீரதுக்குள்ளே ஒரு நல்ல வழியை நமக்கு மகாலட்சுமி தாயார் உண்டாக்கி தருவாங்க. அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கடன் பிரச்சனை 100% தீந்துரும். இந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம வீட்டில் தொடர்ந்து நடக்க தொடங்கும். அதே உங்களுக்கு கண்கூட தெரியும். சரி வீட்டில் தான் செய்யணுமா, நாங்கள் தொழில் செய்த இடத்துல செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்த இடத்துலையும் செய்யலாம். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்தீங்கன்னா அந்த தொழில் செய்த இடத்துலையும் கூட இதே மாதிரி சுக்கிர ஓரையில் நாங்கள் ஒரு மகாலட்சுமி தாயார் போட்டை வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் அந்த தூப தீபம்லாம் காட்டி ஒரு நெய் விளக்கேற்றி இதே மாதிரி நான் சொன்னது மாதிரி இந்த ஒரு சின்ன மூட்டை மாதிரி முடிச்சு கட்டி அதையும் ஒரு
இதுக்குள்ளே அதாவது அகலுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி அதை பச்சை கற்பூரம் நெய்யெல்லாம் ஊற்றி அதை வந்து எரிய விட்டு அந்த தூபத்தை கூட நீங்கள் வந்து அந்த தொழிற்சாலையில் கூட காணிக்கலாம். தொழில் செய்த இடம், தொழில் செய்த ஸ்தாபனம் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல இது காணிக்கும் போது அங்கே வந்து நமக்கு வந்து நிறைய பணவரவுங்கிறது உண்டாகும். நம்ம தொழிலில் இருந்த தடைகள்லாம் விளங்கும். கஸ்டமர் நிறைய வருவாங்க. இதை மாதிரி தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வாங்க. ஒரு 5 வெள்ளிக்கிழமை 7 வெள்ளிக்கிழமை செஞ்சுங்க. நீங்களே கண்கூடாக பார்க்குற அளவுக்கு உங்கள் செல்வ செழிப்பு உண்டா. நானும் உங்களுக்காக மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக்கிட்டு உங்களுக்கு சகலவித செல்வ செழிப்புகள் உண்டாக்கட்டும், நினைத்தவை நிறைவேறட்டும்னு, நீங்கள் நினைத்த எல்லா செயல்களும் நல்லபடியாக நிறைவேறட்டும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.